ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, எல்லாருக்கும் இப்போ சுகர் வருது இல்லையா, சுகருக்கு உப்பு நீருக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற சட்னி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எப்படி பண்ணுறேன்னு தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஆவாரம் பூ. இந்த பூவை வச்சு தான் இப்போ சட்னி ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கிறேன் பாருங்கள். எண்ணெய் காஞ்சிச்சு, காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா கொஞ்சம் பொரிஞ்ச உடனே இங்கே பாருங்கள், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பயிறு போட்டுக்குங்க. கடலைப்பயிறு கொஞ்சம் பொரியட்டும். சிம்மில் வச்சு செய்யுங்க, மீடியம் சிம்மில். அது கூட ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்குங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நம்ம யூஸ் பண்ணோம். சின்ன வெங்காயத்தில் தான் மருத்துவ குணம் இருக்குது. அதனால் சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்க. இதை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பிபிக்கு, சுகருக்கு எல்லாத்துக்குமே நல்லது. அதனால் சின்ன வெங்காயம், இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இது வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் இந்த தக்காளி பழம் பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 பத்தளவு, ரொம்ப தேங்காய் வேணாம், ஒரு 2 பத்தளவு டேஸ்ட்டுக்காக இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஆவாரம் பூவு அலசி வச்சுருக்கிறோம் பாருங்கள், இதையும் சேர்த்து வதக்கலாம். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. கூட்டு செய்யலாம், சட்னி துவையல் செய்யலாம், சாம்பார் வைக்கலாம், எல்லாமே செய்யலாம். அவ்வளவும் நல்லது உடம்புக்கு. அந்த நாளில் ஆவாரம் பூவை வச்சு நிறைய செய்வாங்க. இப்போலாம் யார் இதெல்லாம் சாப்பிட்றாங்க? கிடைக்கவும் மாட்டுது. கடையில் விற்கும்போது நம்ம வாங்கி இதெல்லாம் செஞ்சுக்கணும். நல்லா வதக்கிங்க. இதை சிம்மில் வச்சு செய்யுங்க. ஏன்னா ஆவாரம் பூ உடனே வதங்கிடும். அதனால் சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சு செய்யுங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கம்ப்ளீட் சிம்மில் தான் வச்சு செய்கிறேன். ஏன்னா பூ உடனே சுருண்டு வந்துடும். அதனால் இப்போ கேஸையே ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கேஸையே ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இந்த வானல் சூட்லேயே இந்த பூ இருக்கட்டும். அவ்வளோதான். இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு எப்படி தாளிக்கலான்னு நான் சொல்கிறேன். இப்போ சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இங்கே பாருங்கள், கடாயை வச்சுருக்கிற பாருங்க. ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. இங்கே பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூனு ஜீரகம். ஜீரகம் சேர்த்து செய்யும்போது நமக்கு செரிமான தன்மை ஆகும். இப்போ அது எல்லாத்துக்குமே நல்லது. நீங்கள் எல்லா சட்னியுமே ஜீரகம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லது. ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்து சட்னி அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதில் கலந்துட வேண்டியது தான். இதை வதக்கலாம் தேவையில்லை நம்ம, ஏன்னா ஆல்ரெடி எல்லாத்தையும் வதக்கிட்டோம் இல்லையா. அதனால் ரொம்ப அந்த பூ ரொம்ப வதங்கக்கூடாது. அதனால் லைட்டாக வதக்கிட்டு அரைச்சிட்டோம் இல்லையா, அவ்வளோதான். இந்த சட்னியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உடம்புக்கு நல்லது.
இப்போ பசங்கள்லாம் பூவெலாம் சாம்பாரில் போட்டால் எடுத்து கீழே போட்டுருவாங்க. இதுமாதிரி சட்னியாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிடுவாங்க. இது எல்லாருக்குமே நல்லது. பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.